அதாவது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்றால் இந்த வீதி விபத்துக்களை குறைக்கிற வகையில் பாடசாலை நேரத்தில் கிணறக வாகனங்களை நிறுத்துகின்ற ஒரு அறிவிப்புண்டு போலீஸாராலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் கனிம வளங்கள் திணைக்களத்தாலும் நேர வரையறை ஒன்று வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நாங்கள் கிளிநொச்சியில் என்ன நடக்குதுன்ற பார்க்க போகிறோம். உதாரணமாக பாடசாலை நேரம் 1 மணியிலிருந்து 2 மணி வரையும் கிணறு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இந்த 2 மணி சந்திப்பகம் நாங்கள் போகிறோம், என்ன நடக்கின்றதை பார்ப்போம். சந்தியில் வருகின்ற வாகனங்களை, கனரக வாகனங்களை போலீஸ் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகின்ற போக்குவரத்து கடமையில் ஈடுபடுகின்ற போலீசார் மறைத்து இங்கே நிறுத்தியிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் காண முடியும். ஏனென்று சொன்னால் கனரக வாகனங்களால் வீதி விபத்துக்கள் அண்மை காலமாக அதிகரித்து காணப்படுகின்ற நிலப்பரப்பில் இப்போது வீதிகளில் வருகின்ற வாகனங்களை பாடசாலை நேரங்களில் மறைத்து 1 மணி நேரம் மறைத்து பாடசாலை விடுகின்ற நேரம் முடிந்த பிற்பாடு அனுப்பப்படுகின்ற காட்சிகள் காணப்படுகிறது. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏனையின் பிரதான வீதியில் காணப்படுகின்ற நம்முடைய சந்திப்பதில் நிற்கிறோம். இங்கே உள்ள விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பாடசாலை நேரத்தில் தற்போது கனரக வாகனங்கள், அதாவது இந்த லோரி டிப்பர் போன்ற கனரக வாகனங்களை 1 மணி நேரம் மதியம் பாடசாலை விடுகின்ற நேரமாகிய 1 மணியிலிருந்து 2 மணி வரையும் காணப்படுகின்ற 1 மணி தியாலத்துக்கு பிரதான வீதியில் நிறுத்தி வைத்து போக்குவரத்து கடமையில் ஈடுபடுகின்ற போலீசார் அந்த விபத்துக்களை குறைக்கின்ற வகையில் நிறுத்தி வைக்கின்ற ஒரு செயற்பாடு ஆரம்பித்திருக்கிறார்கள். அது அண்மையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. நான் நினைக்கிறேன் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை கனிம வளங்கள் திணைக்களமும் இந்த அறிவித்தலை விட்டிருந்தது. அதுக்கு முன்னராக போலீசார் இந்த அறிவித்தலை விட்டிருந்தார்கள். இப்போது அந்த கனிம வள திணைக்களமும் அந்த அறிவித்தலை விட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பார ஊர்திகள் ஓடுவதை அந்த குறிப்பிட்ட மணி நேரங்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு. அந்த வகையில் நாங்கள் இதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே 1 மணியிலிருந்து வருகின்ற கனரக வாகனங்கள் இந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்படுகிறது. போக்குவரத்து கடமையில் ஈடுபடுகின்ற போலீசார் வருகின்ற லொரி, டிப்பர், டெண்டர் போன்ற கனரக வாகனங்களை 1 மணி தியாலம் இடைநிறுத்தி வைத்து அதற்கு பின்னராக போவதற்கு அனுமதியை வழங்குகிறார்கள். இது ஒரு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்கக்கூடிய விடயமாக கூறப்படுகிறது. என்னென்னு சொன்னால், அதிகரித்த வீதி விபத்துக்களை தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் இது ஒரு மாற்று வழியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இன்னும் காலப்போக்கில் போகும்போது இன்னும் சில நடைமுறைகள் வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த விடயம் தொடர்பாக மக்களாகிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கோ. இந்த சாரதிகள்டையும் இது தொடர்பாக நாங்கள் கேட்டுப்போம். நாங்கள் இப்போ இந்த 2 மணி சந்தியில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற கனரக வாகனங்களுடைய சாரதிகளிடம் இது தொடர்பாக இந்த 1 மணி தியால நேரம் இடைநிறுத்துகின்ற வேலை திட்டம் தொடர்பாகவும் இந்த அறிவிப்பு தொடர்பான கருத்துக்களை நாங்கள் கேட்போம். வணக்கம் அண்ணா, நீங்கள் எந்த இடம்? பரந்தானே. நீங்கள் இப்போ எங்க இருந்து இந்த லோட்டு போகுது? நாங்கள் இப்போ வவுனியா ஆசிக்குளத்துலேருந்து ஏற்றிக்கொண்டு இப்போ யாழ்ப்பாணம் போகிறோம், பட்டுக்கோட்டை. யாழ்ப்பாணம் போகிறீங்க. அப்போ இப்படி போகல இடையில 1 மணி நேரம் உங்களை மறுத்து வச்சுக்கிறாங்க போலீஸார். இது நான் நினைக்கிறேன் இந்த விபத்தை குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் பிரச்சனை கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள கூடுதலாக நடக்கிறபடியால் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எங்களோட பிள்ளைகளும் ஸ்கூலில் போய் வரைக்க பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு தானே கூடுதலாக. அப்போ அதனால லோட்டோட போகிற வாகனங்கள் மட்டும் மறைச்சி வைக்கிறேன். அதை சொல்ல போனால் இந்த கெவி லோட்டோட போய் கொஞ்சம் கெவி லோட்டோட போய்க்க நாங்கள் எப்படியும் ஸ்கூல் பிள்ளைகள் கொடுக்க மறுக்க பாய்கள், வார மோட்டர் சைக்கிள் கொடுக்க மறுக்க பாய்க்க எங்களோட கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நிற்கிற கஷ்டங்கள் தான். அப்போ அந்த பிரச்சனைக்காண்டி அதை நிறுத்தி வச்சுக்க, அது நல்லது. சாரதிகளுக்கும் மனிதர்கள் தான், எல்லா மனிதர்கள் தான். பட் இப்ப கூடுதலா கெட்ட பேர் தான் வார இதால. அதுதான் உண்மையில. இன்னும் சரியாக சொல்வதாக இருந்தால், ஒருவேளை எந்த வாகனத்துல பிள்ளை இருந்தாலும் பிள்ளைய எல்லாத்துக்கும் டிப்பர்காரன் அடிச்சுட்டாண்டு டிப்பர்காரன் தான் பிள்ளை சொல்றேன். அதனால இப்படி 1 மணி மறைச்சு வச்சுட்டு எங்களை அனுப்புறால ஒரு ஆச்சரியம் இல்லை எங்களுக்கு. ஆனா இதுக்கு பிறகு எங்கள பிள்ளையாவே சொல்லலாம். வேற வாகனங்கள் அடிச்சு அப்படி நடந்தா எங்கெல்லாம் டிப்பர்காரன் தான் அடிச்சுட்டா போல தெரியுது. அப்படின்னு நிறைய பேர் எங்களை காது கேட்ட மாதிரி கதைக்கலாம். ஆனா அப்படி நீ கதைக்க கூடாது. அதான் முதல் முக்கியம். சில நேரங்கள்ல இருக்கிறது, சில நேரம் மற்ற வாகனங்கள். நாங்க சும்மா இல்ல ஒரு 20,000 21,000 கிலோ வெயிட்டோட நாங்க போய்கொண்டு கேட்கல. திடீரென்று ஒரு 15-20 மீட்டருக்குள்ள குறுக்க மாஞ்சா இந்த டிப்பர்கள் சொல்லுபடியாகாது. அடிக்கடி அந்த நேரம் ஆக்சிடென்ட் நடக்கும். அதுக்காண்டி நிறுத்தி வச்சிருக்காங்க.
அப்போ 2 மணிக்கு இப்போ எங்களை போகிறதுக்கு வழி நோக்கி விடுவோம். ஓகே, நன்றி. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இன்னும் ஒரு டிப்பர் சாரதி ஐயாவுடன் நாங்கள் கருத்துக்களை கேட்க போகிறோம். என்னென்னு சொன்னாலே இந்த 1 மணித்தியால நேரம், அதாவது மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரை இந்த பாடசாலை மாணவர்களுடைய நலன் கருதி இந்த கனரக வாகனங்கள், ரோடோட வர கனரக வாகனங்களை போலீசார் நிறுத்தி வைத்து அனுப்புகின்ற ஒரு செயல்பாடு ஒன்று காணப்படுது. இது பல மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கேன் என்று சொன்னால் விபத்துக்கள் தவிர்க்க இல்லாமல் இருக்குது. ஆனால் இது விபத்துக்களை குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக இருக்கலாம் இருக்குது. இது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்றீங்க? நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். என்னென்னா பாடசாலை அண்டி இதில் மறித்து வச்சுருந்தா பரவாயில்லை. இப்போ இரணமடுவுக்கு போக வேண்டிய டிப்பரை இதில் 1 மணித்தால மறித்து வச்சுருந்தா ஓகே, நாங்கள் போயிடலாம். நான் இப்போ இந்த சந்திக்கு அங்கே தான் போகணும். படிக்க கோவில் விடமாட்டேன்னு மறைச்சி வச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் இரணமடுக்கு அங்கே போனோம்னா அங்கே 1 மணி தானே. நீங்கள் இப்போ எங்கே இருந்து எங்கே லோட் வரைக்கும் வந்தீங்க? நான் இரணமடுவுக்கு இதுலேருந்து வரணும், மாங்குளத்துலேருந்து வரணும். மாங்குளத்திலிருந்து வாரீங்கள், இரணமடுக்கு பக்கத்தில் தான் பறிக்க போறீங்க. இருந்தாலும் இந்த சந்தியை தாண்டி அந்த பாடசாலை நேரம் மண்டபடியால் செல்ல முடியாதுன்னு சொல்லி போலீசார் மறுத்திருக்கு. நீங்கள் அங்கால போகல, கிட்ட தான் போகிறீங்க. சில வேலை உங்களுக்கும் அது ஒரு தாமதமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அண்மையில் போகிறேன்றாலும் அங்கால போகலான்னு சொல்லப்பட்ட விஷயம் ஒரு வகையில் தாமதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு வகையில் விபத்துக்களை குறைக்கிறதுக்காக ஒரு ஆளை விடைக்குள்ள இன்னும் ஒரு ஆள் சொல்லுவார் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதால சிலதை தவிர்க்க முடியாமலும் இருக்குது. சரி ஐயா, நன்றி. பாடசாலை நேரம் முடிவடைந்த நிலையில் போலீசார் போவதற்கு அனுமதிக்கிறார்கள். அனுமதிக்கிற நிலையில் வந்து இந்த லோரி வாகனங்கள், கனரக வாகனங்கள் புறப்படுகின்றது.